தேங்காய், வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. குழந்தைங்க கருவேப்பிலையே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், தேங்காய் சட்னியில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த இனிப்புக்கு ரைட்டாக இருக்கும். பூண்டு, இஞ்சி இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கும்பொழுது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நைஸ் உப்பு இருந்தால் நீங்கள் அப்புறமா சேர்த்துக்கலாம். கல் உப்பாக இருந்தால் முன்னாடியே சேர்த்துக்குங்க. கடாயை காய வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கருவேப்பிலை, இப்போ தண்ணி ஊற்றிக்கங்க. அரைச்சி வச்ச தேங்காவை ஊற்றிக்கலாம். தேங்காய் சட்னி ரெடி.